அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ சக்கராலயா இசை மற்றும் பரதநாட்டிய நடனப்பள்ளி சார்பாக இன்று மிகவும் சிறப்பாக சலங்கை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நடைபெறும் சலங்கை அணி விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகிறது இந்நிகழ்ச்சியினை மேலும் சிறக்க வைத்திருக்கும் திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்கள், சிவகிரி பேரூராட்சி தலைவர் அவர்களை மற்றும் கோபிநாத் அவர்களையும் வருக வருக என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதைத் தொடர்ந்து இன்று சலங்கை பூஜையில் சலங்கை அணிவித்து முதலாக அணிவித்து தங்கள் பரதத்தை வெளிக்காட்டி அந்த ஈசனுக்கு சமர்ப்பிக்கும் பரதநாட்டிய ஸ்கூல் பள்ளி மாணவிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியினை மிகவும் சிறப்பாக உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கும் மைத்ரி சரண் மற்றும் அபிநவி மைத்திலி இருவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் அவர்களை மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சக்கராலயா நடனப்பள்ளியின் குரு திருமதி கார்த்திகா சரவணன் அவர்கள் சிறப்பு விருந்தினரை பற்றி சில வார்த்தைகள் கூற உள்ளார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமக்கு இங்கே சீஃப் கெஸ்டாக, அதாவது சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்கள். அவங்க சிவகிரியில் பேரூராட்சி தலைவராக இருக்கிறாங்க, திமுக கட்சியில். அவரை பற்றி நான் இங்கே சில விஷயங்கள் இங்கே ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். அது இல்லாமல் இவங்க இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்கள் 26/10/1989 அன்று கோவை மாவட்டம் சிறுமுகையில் பிறந்தவர். தனது பள்ளிக்கல்வியை சிறுமுகை காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும், கல்லூரி படிப்பை சத்தியமங்கலத்தில் உள்ள பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பட்டப்படிப்பாக பிஎஸ்சி சிடி பட்டப்படிப்பாக முடித்துள்ளார். 2027-2010 காலகட்டத்தில் பயின்றவர். படிப்பை முடித்த பின்னர் சென்னையில் உள்ள மீபிரிக் சிஸ்டம் நிறுவனத்தில் 2 ஆண்டுகள் பணியாற்றியவர். தொடர்ந்து கோவையில் உள்ள கேவி பிஸ்னஸ் ஸ்கூலில் 2011-13 MBA பட்டம் பெற்றிருக்கிறார். 2013ஆம் ஆண்டு திரு கோபிநாத் MBA பட்டம் முடித்த அவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளன. 2019-2022 வரை அரச்சலூரில் உள்ள அகஸ்டியா அகாடமியில் ஆசிரியராக பணியாற்றியவர். மேலும் 2021ஆம் ஆண்டு ரோட்டரி கிளப்பில் அமைந்து சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார். 2022ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ள உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது சிவகிரி பேரூராட்சி தலைவராக பணியாற்றி வருகிறார். 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற பேரூராட்சி பயிற்சியில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 5 நபர்களில் ஒருவராக டெல்லி பாராளுமன்றத்தில் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். தற்போது சிவகிரி பேரூராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி மக்களின் தேவைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர். மக்கள் சேவையை தனது முக்கிய நோக்கமாக கொண்டு சிறப்பாக பணியாற்றி வரும் திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ சக்கராலயா ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பாகவும் எனது பேரண்ட்ஸ், எனது குழந்தைகள் சார்பாகவும் அன்புடன் மனமாற வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். சக்கராலயாவின் சலங்கை பூஜை விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினரான திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்களையும், ஸ்ரீ சக்கராலயா நடனப்பள்ளியின் நிறுவனர் திரு ரா சரவணன் அவர்களையும், சக்கராலயா நடனப்பள்ளியின் குரு திருமதி கார்த்திகா சரவணன் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு கோபிநாத் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
குரு திருமதி கார்த்திகா சரவணன் அவர்களை திருமதி பிரதிபா கோபிநாத் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ சக்கராலயா நடனப்பள்ளியின் நிறுவனர் திரு ரா சரவணன் அவர்களை திரு கோபிநாத் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சக்கராலயாவின் சார்பில் திருமதி பிரதிபா கோபிநாத் அவர்களுக்கு ஒரு சிறிய கிஃப்ட். பிரதிபா கோபிநாத் அவர்கள் சில வார்த்தைகள் இங்கே பேசியிருக்காங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சலங்க பூஜையை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ஸ்ரீ சக்கராலயா ஃபைன் ஆர்ட்ஸ்னுடைய நிறுவனர் திருமதி கார்த்திகா சரவணன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மற்றும் பெற்றோர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், இசை இயக்குனர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சலங்கை பூஜை என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். பரதநாட்டியம் 70 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னோர்களால் இக்கலையை தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், எல்லா இடங்களிலும் குழந்தைகள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை கூட. கோவில் விசேஷங்களில் ஒரு நடனத்துடன் தான் அனைத்தையும் தூங்குவார்கள். அதைப்போல் பரதநாட்டியம் என்பது ஒரு சிறந்த கலை. இங்கே வந்து பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப சூப்பராக, அழகாக, ரொம்ப அற்புதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் மேக்கப் போட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதற்கு உறுதுணையாக பெற்றோர்களும் வந்து இங்கே வந்திருக்கீங்க. பார்க்கும்போதே அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கார்த்திகா சரவணன் அவங்களை வந்து ஒரு 3 வருஷமாக தான் தெரியும். சிவகிரியில் ஃபர்ஸ்ட் வந்து சலங்க பூஜை செஞ்சாங்க. அப்போ தான் எனக்கு வந்து அவங்கள ஃபஸ்ட்டு இன்ட்ரோவாக தெரியும். அப்போவே வந்து நான் அவங்கள பற்றி கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய ஆர்வம் பரதத்தில் தான். அதுபோல் மியூசிக்கல், அதுக்கப்புறம் வயலின் வாசிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கலைகளும் கற்றுக்கொண்டவர் தான் கார்த்திகா சரவணன் அவர்கள். நான் மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாது, என்னோட குழந்தைங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் கூட ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி இப்போ சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நேரில் பார்த்து கற்றுக்கக்கூடிய விஷயம், ஏன்னா ஒவ்வொரு ஸ்ருதி இருக்குது, அதில் ஒவ்வொரு நடனம் இருக்கிறது. அதையெல்லாம் ஆன்லைனில் அந்த குழந்தை வந்து யூகேலேருந்து வந்திருக்காங்க, சலங்க பூஜை பண்ணிக்கணும்னு சொல்லி இங்கே வந்திருக்காங்க. அதை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரண்ட் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா அது ஒரு உதாரணம் நம்மளுக்கு. ஈவன் அவங்க தமிழ்நாட்டில் இருந்து வளர்ந்து இருந்தாலும் கூட, வெளியில் வேலைக்காக சென்றிருந்தாலும் கூட, என்னோட குழந்தைய நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலையை வந்து நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்துடன் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு உண்மையாகவுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களும் அப்படி தான். எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலை இருக்கும். அது எல்லாம் நடனமாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைங்களுடைய திறமையை வந்து எந்த இடத்துல வெளிக்காமிக்கணுமோ அதை மிக சிறப்பாக வெளிக்காமிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. பரதத்தில் 3 விஷயம், அது 3மே வந்து மிக அற்புதமாக சொல்லியிருக்காங்க. பாங்கிற இது வந்து எதை குறிக்கும்னா பரதம், ராங்கிறது வந்து ராகம், தாங்கிறது வந்து தாளம். இந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு இது இருக்குது. உடல் அசைவுகள், அதே மாதிரி இசை, அதே மாதிரி நடனம், இது எல்லாமே கலந்தது தான் பரதநாட்டியம். அதை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா நேரம் இல்லை. இங்கே எல்லோரும் வந்து நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறது பார்க்கணும். ஏன்னா நிறைய பெற்றோர்களும் அதை தான் வந்து பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால நான் நிறைய நேரம் எடுத்துக்கல. நானும் சின்ன வயசில் பரதம் கற்றுக்கிட்டவன் தான். பட் ஆனால் என்னோடய கால சூழ்நிலையினால் நான் பாதியிலேயே வந்து கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட, ஒரு 1 மந்த் பிஃபோர் கூட அவங்க வந்து மகாபலிபுரத்தில் ஃபாரினர்ஸ் வந்து கடற்கரையில் வந்து ஒரு நடனம் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இன்விடேஷன் கொடுக்க வரும்போது அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், நானும் உங்ககிட்ட அடுத்தது பரதநாட்டியம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து வயதெல்லாம் காரணம் கிடையாது. எந்த வயசில் வேணாலும் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு பரதநாட்டியம் வந்து மிக சிறந்தது. ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து அதில் அசையும். நம்ம அதில் வந்து ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு வேலைகளில் நம்ம டெய்லி ஓடிக்கிட்டே இருப்போம். பல பிரச்சனைகள் இருக்கும், பல சந்தோஷங்கள் இருக்கும், பல துயரங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் இல்லைங்களா? அதுதான் வந்து இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப அற்புதமாக சூஸ் பண்ணி நாங்கள் பரதநாட்டியத்துக்கு போவோம்னு சொல்லி, நாங்கள் பாரம்பரிய கலையை வந்து நாங்கள் எடுத்துகிட்டே போகணும், விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி குரு வந்து ரொம்ப அற்புதமாக எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்ம அது எல்லாரும் கண்டு கழிக்கலாம். இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்னொரு முறை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சாரி, இன்னொரு விஷயங்க, இங்கே மேடையில் உட்கார்ந்துருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அவங்கனால தான் இன்றைக்கி இந்த இசை வந்து நம்ம டான்ஸ் மட்டும் ஆடினா பத்தாது, அதுக்கு ஒரு மியூசிக் வேணும் இல்லையா பின்னாடி. அது போக ஃபோட்டோகிராஃபர்ஸ், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.